அமீர் கானோட 3 படம் பண்ணீங்க. சரி, அமீர் கான் வந்து எல்லா டிஸ்கஷனும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவார். ஷூட்டில் பண்ணவே மாட்டார். எல்லோரும் நினச்சிருக்காங்க ஷூட்டில் டைரக்டர் போட்டு டார்ச்சர் பண்ணார். முருகதாஸ் பண்ணார். ஒரு நாள் கூட வந்து அவர்கிட்ட பேசுனதில்லை. இந்த ஷாட் இப்படி எடுக்கலாமா அப்படின்னு பேச மாட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுடுவார். முடிச்சுட்டு அட்வான்டேஜ் ஷூட்டிங் வந்து ஜாலியாக இருப்பார். புக்கு படிச்சுட்டு இருப்பார். அப்படியே இருப்பார். ஷாட் ஓகேன்னு வந்து நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் மானிட்டர் பார்க்க மாட்டார். மானிட்டரே பார்க்கல. முருகதாஸ் கூடயும் பார்க்கல, ஃபரான் அக்தர் கூடயும் பார்க்கல. ஃபனான்னு ஒரு படம் பண்ணால் அதுலேயும் பார்க்கல. அப்படி தெரிஞ்ச நட்சத்திரங்கள் இருக்காங்களா? இங்கே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. ஒரு டைரக்டரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒப்பீனியன் சொல்லிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதுலேருந்து 2 ஆக்டர் வந்து 3 ஆக்டர் இருக்காங்க. 3 ஆக்டர் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் ஒன்று கூட எடுத்துக்கிறேன்னு, அவனோட நான் பெட்டராக நடிக்கிறன்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ அதனால் இந்த மானிட்டர் பக்கமே சேர்க்காது இருந்தால் நல்லது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.